நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சப்தமி திதியில் போய் பிறந்தவர், சப்தமி திதியில் போய் பிறந்தவர்களும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயிடம் கவனம். சப்தமி திதியில் போய் பிறந்தவன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயிடம் கவனமாக இருக்கணும். உன் விதி அது, உங்களுடைய விதி அது. குருவிடம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா குழந்தைகளிடம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமிர்தம் போன்ற விஷம். இவர்களிடம் பகைச்சிக்கிடக்கூடாது, பகைக்கக்கூடாது. பகைக்காமல் எப்படி லாகவமாக அந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமோ அப்படி தப்பிக்கணும். இதை நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக சப்தமி திதியில் போய் பிறந்தால் தாயிடமும் குருவிடமும் ரொம்ப 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 கவனம். அதற்கடுத்து அஷ்டமி திதியில் யார் பிறந்தாலும் தாய்மாமனை தூக்கி எறிந்து விடும். அஷ்டமி திதியில் யார் பிறந்தீங்கனாலும் தாய்மாமனை தூக்கி எறிந்தால் கல்வியில் உயர்ந்ததாக வந்து விடுவீர்கள். மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு முறைகள் எவன் வந்தாலும் வீட்டு வாசலுக்கு ஏற்றாது. புருஷனை மாமன்னு கூப்பிடாது. முடிஞ்சு வச்சா பேர் சொல்லி வேணாலும் கூப்பிட்டுருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அத்தான் மாமா அப்படின்னா ஆப்பா அவர் தான் அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா புதன் என்று சொல்லக்கூடிய உறவு முறைகளை அதிகமாக அழுத்தம் கொடுத்து கூட கூப்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது ஒரு பிரச்சனையும் பண்ணாது. மாமா அத்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர்களும் பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ புதுசாக வீட்டுக்காரம்மா மாதிரிலாம் கூப்பிட்றாரு, எப்பா எப்பா எப்பாடு அப்படின்னாலும் கூட்டிகிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதற்கடுத்து நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் இளைய சகோதரனாலும் சூரியனாலும் பாதிக்கப்படுவீர்கள். அப்போ இளைய சகோதரன் இருந்தால் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சூரியன் என்று சொல்லக்கூடிய தகப்பன் நீங்கள் மதித்து தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சூரியனுடைய உறவு முறைகளில் போய் ஏதாவது இன்னும் சித்தப்பேன் பெரியப்பேன் அப்பா வழி உறவுகளில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பங்கம் வந்துடும். கவனமாக இருக்கணும். இதை 100% நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்கள் திதியை வச்சு கண்டிப்பாக பாதிப்பில் இருப்பீங்க.